விரிவான செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து எத்தனை என தெரியாதவர் அரசியலுக்கு வருவதா என நடிகர் ரஜினிகாந்த் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விவசாயிகள் உரிமை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் 45ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான், தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து எத்தனை என தெரியாத ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதா என கேள்வி எழுப்பினார். மேலும் இரவில் கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி மக்களிடம் பணம் பறிப்பது குற்றமோ, அதேபோல் நள்ளிரவில் மத்திய அரசு ஜிஎஸ்டி சட்டம் இயற்றி அநியாயமாக வரி வசூல் செய்வதும் குற்றமே என தாக்கி பேசினார். சட்டம் இயற்றும் போதெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று பிரதமர் மோடி ஒளிந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டிய அவர், ஏழை கூலி தொழிலாளிகளை வஞ்சித்து வருவதாகவும் சீமான் குறிப்பிட்டார். வேலோடு நின்றான் இடிவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. யாருக்கு பாடுறான்? ஐயா மோடிக்கு. என்ன சொல்றாரு? இரவுல திருடன் கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி மக்களிடத்தில் பணத்தை பறிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையானதோ அதை விட கொடுமையானது நள்ளிரவிலே சட்டம் இயற்றி குடிமக்களிடத்திலே அநியாயமாக வரி வசூலிப்பதுன்றான். தமிழகத்தில் மதக்கலவரம் ஏற்படும் விதமாக செயல்படும் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தடை செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த வாரம் மாடு ஏற்றிச் சென்ற வாகனத்தை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரத்தில் சிவசேனா கட்சி மாநில செயலாளர் அசோக் உள்ளிட்ட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூற அர்ஜுன் சம்பத், தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில தலைவர் முருகன்ஜி ஆகியோர் பழனி வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், பழனியில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக தனி கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி அடுத்த வாரம் தமிழக முதல்வரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கலவரத்திற்கு காரணமான கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், தமிழகத்தில் மத கலவரம் ஏற்படும் விதமாக செயல்படும் இந்த கட்சிகளை தடை செய்ய வேண்டும் எனவும் அர்ஜுன் சம்பத் குறிப்பிட்டார். இந்த தெய்வ தமிழகத்திலே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக திட்டமிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சில இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து சதி செய்கின்ற அந்த ஒரு விளைவுதான் இன்றைக்கு பழனியிலே நடைபெற்றிருக்கிறது. ஒரு தமிழ் துறவி தமிழ்நாட்டிலே பழனி புனித நகரத்திலே தாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதிலே தாக்கிய கயவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குன்னூர் அருகே பெண்ணை தாக்கிய காட்டு யானையை கண்காணித்து விரட்ட 2 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் கிராம மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டெருமை, யானை உள்ளிட்டவைகளால் பொதுமக்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது வன விலங்குகளின் தாக்குதல்களால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் குன்னூர் மானார் எஸ்டேட் பகுதியில் காட்டு யானை தாக்கி மல்லிகா என்ற பெண் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் கிராம பகுதியில் இருந்து யானை செல்லாமல் அதே இடத்தில் முகாமிட்டுள்ளது. எனவே அதனை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை சார்பில் 2 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், அடர்ந்த வனப்பகுதிக்குள் யாரும் செல்லக்கூடாது எனவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு 2-3 குழுவாக பிரிஞ்சு அந்த வந்த யானையை அடர் வனப்பகுதிக்குள்ளே விரட்டுற பணியில் நாங்கள் மும்முரமாக ஈடுபட்டு இப்போ அந்த யானையை கீழே அடிவார வரலும் அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே விரட்டிட்டோம். இருந்தாலும் இந்த ஏரியாவில் பர்மனண்டாக ஒரு தனிக்குழு அமைத்து அது 2 வனச்சரகர்கள், பறக்கும்படை வனச்சரகர், குன்னூர் வனச்சரகர் இவர் தலைமையில் 2 தனிக்குழு அமைத்து மற்றபடி பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். திருப்பூரில் தனியார் பள்ளியில் வீட்டுப்பாடம் செய்யாததால் 3ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர் அடித்ததால் காதில் ரத்தம் வந்த சம்பவம் குறித்து அச்சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருப்பூர் ராம்நகர் பகுதியில் ஸ்ரீ ஸ்டாய் என்ற தனியார் ஆங்கில பள்ளி இயங்கி வருகிறது. அதே பகுதியில் வசித்து வரும் சஞ்சித் குமார் சிங், தீபா ஷாலினி தம்பதியினரின் 9 வயது மகள் ஸ்ருதி சிங் அப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று மாலை வீடு திரும்பிய மாணவி சோகமாக இருந்துள்ளார். மேலும் சிறிது நேரம் கழித்து வாந்தி எடுத்ததை அடுத்து பெற்றோர் மாணவியிடம் கேட்டபோது இந்தி பாடத்திற்கான வீட்டு பாடத்தை செய்யாததால் ஆசிரியர் தன்னை அடித்து விட்டதாகவும் காதோரத்தில் வலிப்பதாகவும் கூறியுள்ளார்.
இதனையடுத்து வலது காதோரத்தில் ரத்தம் கசிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனே சுருதி சிங்கை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது காவல்துறையில் பெற்றோர் புகார் மனு அளித்தனர். இந்த சம்பவம் மற்ற பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹோம்வொர்க் எழுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ணத்துலயும் முடிய பிடிச்சி இழுத்தாங்க. அடிச்சு உனக்கு என்ன ஆச்சு? காதுல இருந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு பிள்ளைய முடியை பிடிச்சி இழுத்து ரெண்டு கண்ணத்துலேயும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே பிள்ளை இங்கே வாமிட்டிங் வீட்டில் 4:30 போல் அம்மா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னோட அம்மா பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரும்போதே மிரட்டியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அடித்தது சொல்லக்கூடாதுன்னு பாப்பா எங்ககிட்ட உடனே சொல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பிள்ளைக்கு வலி ஆகவும் தலையை வலிக்குது காது வலிக்குதுன்னு வீட்டில் வாமிட்டிங் பண்ணாப்புல. வாமிட்டிங் பண்ணதோடனே என்னன்னு கேட்கும்போது பிள்ளைக்கு இப்படி அடிச்சிட்டிங்கன்னு ஸ்கூலில் போய் நாங்கள் கேட்டப்ப கரெக்டான ரெஸ்பான்ஸ்லாம் அவங்க பண்ணவே இல்லை. மேகதாது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அந்த அணியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், கட்சி தலைமை, உயர்மட்ட குழு, சட்டமன்ற செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கில் அட்டர்னி ஜெனரல் வரும் 11ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருப்பது மிக முக்கிய முன்னேற்றமாக கருதுவதாக குறிப்பிட்டார். மேலும் இரு அணிகள் இணைவது தொடர்பான யூகத்திற்கு பதிலளிக்க முடியாது எனவும் பாண்டியராஜன் தெரிவித்தார். இந்த நாட்டின் ஜட்ஜஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ரைட் ஜட்ஜுன்னு பேர் எடுத்து ஒருத்தர் கீழே இந்த இது வந்திருக்கு. இந்த விஷயம் குறிப்பாக கோவத்தூரில் எம்எல்ஏக்களுக்கு பணம் வழங்கப்பட்டது, அந்த விஷயங்களெல்லாம் விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்காகவும் அந்த சீக்ரெட் பேலட் சபாநாயகர் அவர்கள் அலோவ் பண்ணாததை பற்றியும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் மிக ஆழமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு 11ஆம் தேதி வரும் 11ஆம் தேதி அடுத்த வாரமே அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெஞ்சில் ஆஜராக போகிறாரு. இது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். பயிர் காப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி கோவில்பட்டியில் விவசாயிகள் பிச்சை எடுத்தும் ஒப்பாரி வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2015-16, 2016-17 ஆகிய ஆண்டுகளில் விவசாயிகள் செலுத்திய பயிர் காப்பீட்டு தொகையை உடனே வழங்க வேண்டும், வறட்சி நிவாரணத்தை உடனே வழங்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் அருகே தமிழ் விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் பூச்சி மருந்து பாட்டில்களுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஓஏ நாராயணசுவாமி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலையில் விவசாயிகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் ஒப்பாரி வைத்தும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். கொடைக்கானலில் ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகராட்சி நாய் கருத்தடை மையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அப்போது அதன் அருகே நின்றிருந்த சுற்றுலா பயணிகள் திடீரென ஆம்னி வேன் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அலறி அடித்து ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி நதி மாசடைவதை தடுக்க வலியுறுத்தி மேட்டுப்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. 3 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் பவானி நதி தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகளாலும் நகராட்சி கழிவுகளாலும் மாசடைந்து வருவதை தடுக்க வலியுறுத்தி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்ற இந்த பேரணியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மேட்டுப்பாளையம் பகுதியை இணைக்க வேண்டும் எனவும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை துவக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டபடி சென்றது. பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பவானி நதிநீர் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.
ஓமலூர் அருகே விளைநிலத்தில் 2 அடி உயரம் கொண்ட ஐம்பொன் முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. மூட்டையாக கட்டி போட்டப்பட்டு கிடந்த சிலையை எடுத்த விவசாயி வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். சேலம் மாவட்டம் தும்பிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன். விவசாயியான இவருக்கு சொந்தமாக சுமார் 7 ஏக்கர் நிலம் உள்ளது. இவரது நிலத்தில் மேய்ந்த ஆடுகளை வயலிற்குள் சென்று ஜெயராமன் விரட்டியுள்ளார். அப்போது வயலில் சாக்கு மூட்டை ஒன்று கிடப்பதை கண்டு பிரித்து பார்த்துள்ளார். அதில் 2 அடி உயரத்தில் ஐம்பொன்னால் ஆன முருகன் சிலை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜெயராமன் உடனே சிலை குறித்து காடையம்பட்டி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த அதிகாரிகள் சிலை கிடந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனையடுத்து 2 அடி முருகன் சிலையை அதிகாரிகளிடம் விவசாயி ஜெயராமன் ஒப்படைத்தார். இந்த சிலையை தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் ஆய்வுக்கு பின்பே சிலையின் மதிப்பு தெரிய வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் அருகே போலி மது பாட்டில்கள் தயாரித்த 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கற்பகநாதர் குளம் கிராமத்தில் போலி மதுபானம் தயார் செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் உத்தரவின் பேரில் முத்துப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் இனிகோ திவ்யன் தலைமையில் தனிப்படை அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அப்போது கற்பகநாதர் குளம் சந்தானம் இறால் பண்ணை அருகே உள்ள கீற்று கொட்டகையை சோதனை செய்ததில் தமிழக அரசு மதுபானம் போன்று போலியாக தயாரிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் 5 சாராய கேன்களில் சுமார் 175 லிட்டர் கள்ளச்சாராயமும் மற்றும் தளவாட பொருட்கள் இருந்ததை கண்டறிந்த காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.